ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரம் வழிபாடு சர்வ மங்களம் பெருக அம்மன் வழிபாடு செய்வது எப்படி, மனம் போல் மாங்கல்யம் பெற ஆண்டாள் வழிபாடு செய்வது எப்படி, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நீங்கள் ஆண்டாளையும் அன்னை பார்வதி தேவியையும் வணங்குவதன் மூலம், அந்த மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் உங்கள் வீட்டில் சர்வ மங்களங்களும் பொங்கி பெருகும். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தை பாக்கியம், தாய் பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய பெண்கள் இந்த ஆடிப்பூரத்தன்று விரதம் இருந்து நீங்க அம்மனை வழிபட்டு வளையல் வாங்கி கொடுத்து நீங்க அந்த வளையலை வந்து அணிந்து கொண்டால் விரைவிலேயே உங்களுக்கு அந்த தாய்மை பாக்கியத்தை அம்மன் வந்து கொடுப்பாள். அதே போல திருமணம் கைகூடாமல் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களாம் அந்த ஆடிப்பூரத்தன்று நீங்க அம்மனை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை தந்தருள்வாள். ஆடிப்பூரத்தன்று தான் ஆண்டாள் அவதாரம் செய்த திருநாள். அதனால அன்னைக்கு கன்னிப் பெண்கள் தனக்கு பிடித்த அந்த மணவாழ்க்கை மணவாளன் அமைவதற்கு ஆண்டாளை தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனம் போல் மாங்கல்யம் உங்களுக்கு வந்து அமையும். மேலும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆடிப்பூரத்தன்று அம்மனை வழிபட்டு வளையல் வாங்கி கொடுத்து அந்த வளையலை பிரசாதமாக வாங்கி அணிந்து கொண்டால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சுகப்பிரசவமாக அந்த அம்பாளே கூட இருந்து பார்த்து கொள்வாள். அதே போல தாயையும் சேயையும் நலமாக இருக்க செய்வாள். இந்த மாதிரி அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரே நாள் தான் இந்த ஆடிப்பூரம். அது ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபடுறது, கோவிலில் எப்படி வழிபடுறது, என்னெல்லாம் செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடிய ஆதிபரா சக்திக்கு இந்த ஆடிப்பூரத்தன்று நம்ம தாயாக்கி அவங்கள வந்து அந்த வளகாப்பு செஞ்சு மகிழக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம். இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த தாய் அன்னை பார்வதி வளையலோடு நம்மளுக்கு வந்து காட்சி தருவாள். அந்த வளைகாப்பு வந்து எல்லா கோவில்லையும் நடத்துவாங்க. வளையல் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த அரிசி வளைகாப்பு சாப்பாடு எல்லாம் வந்து படைச்சு வழிபடுவாங்க. கலவை சாதங்கள், வேறு என்னென்ன பழங்கள், பூக்கள் இந்த மாதிரிலாம் வச்சு படைச்சு அம்பாளை வந்து வழிபடுறது தான் இந்த ஆடிப்பூரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் வந்து அவதாரம் செய்த ஒரு திருநாளாக 10 நாள் திருவிழா வந்து நடக்கும். திருவிழாவின் 10வது நாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் அந்த திருமணம் வந்து நடக்கும். அந்த திருமணத்தில் தெய்வ திருமணத்தில் கலந்து கொண்டோம், அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் திருமண பாக்கியமும், திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐதீகம். அதே போல் மனம் போல் மாங்கல்யம், நமக்கு பிடிச்ச அந்த மணவாளனை கணவராக வருவதற்கு நம்ம வந்து இந்த ஆண்டாள் தாயை அன்னைக்கு வணங்கினாலே போதும், உங்களுக்கு மனம் போல் மாங்கல்யத்தை தந்திடுவாங்க. இதை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் தான் நம்ம வழிபடணும் அப்படின்றது இல்லை. நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாரின் மறு உருவம் தான் இந்த ஆண்டாள். அதனால் மகாலட்சுமி தாயாருக்கு அன்னைக்கு நீங்கள் வளையல் சாற்றி நீங்கள் வழிபட்டாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு அந்த மனதிற்கு பிடித்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடிப்பூரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படின்னாலே ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த நாள். அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு தான் இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரமும் வருகின்றது. அதனால் ஸ்பெஷலான இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவருமே இந்த நாளில் அந்த அம்பாளை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரம் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சுகப்பிரசவம் வந்து உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக அந்த அன்னையை வந்து மனதார வழிபடுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வழிபாடு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, அந்த ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வீட்டில் விரதமாக வந்து நீங்கள் இருக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா காலையிலேயே அங்கே வந்து நீங்கள் அம்மனுக்கு தேவையான அந்த வளையல், மங்கள பொருட்கள், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க கோவிலில். அவங்க வந்து அதை மாலையாக கட்டி அவங்க போடுவாங்க அம்மனுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு வளையல் மாலை கட்ட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வளையல் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து மாலையாக கட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து போடுவாங்க. திரும்பி வரும்பொழுது அல்லது மறுநாள், ஒரு சில கோவிலில் வந்து மறுநாள் தான் கொடுப்பாங்க. மறக்காம அந்த வளையலை வாங்கிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைகளில் போடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அணிந்து கொள்ளலாம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த கன்னிப் பெண்கள் வந்து அணிந்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் கேட்கின்ற அந்த வரங்களை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்பாள் வந்து கொடுப்பாள்.
நீங்க கோவிலுக்கு போகும்பொழுது இதையெல்லாம் வந்து செய்யலாம். அந்த மங்கள பொருட்கள் நம்ம சொன்ன மாதிரியே. ஒரு சிலர் வந்து புடவைலாம் எடுத்து அம்பாளுக்கு வந்து சாற்றி வழிபடுவாங்க. சிலர் ரவிக்க துணி எடுத்து குடுத்து வழிபடுவாங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. எதுவுமே முடியாத பட்சத்திற்கு ஒரு டசன் கண்ணாடி வளையல், அது மஞ்சள் அல்லது பச்சை, சிகப்பு நிறத்தில் இருந்தால் நல்லது. அத வாங்கிட்டு அது கூடவே மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு இத வந்து வச்சு நீங்க வந்து குடுத்துருங்க. ஒரு தாலிக்கயிறு வச்சுருங்க. இதுவே வந்து போதுமானது. பெண்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவதற்கும், கன்னிப் பெண்கள் அந்த திருமண பாக்கியத்தை பெறுவதற்கும், இதுவரைக்கும் ரொம்ப லேட் ஆயிருச்சு, வயதெல்லாம் கடந்துருச்சு, கல்யாணமே ஆகல அப்படின்னு இருக்கிறவங்க சீக்கிரமே விரைவிலேயே அந்த திருமண பாக்கியத்தை உங்களுக்கு வந்து அம்பாள் கொடுப்பதற்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு எளிதாக சுகப்பிரசவமாக குழந்தை பிறப்பதற்கும் நம்ம வந்து வீட்ல ஒரு வழிபாடு செய்தாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அத பற்றிய ஒரு பதிவு நம்ம சேனல்ல அடுத்து வரும். கண்டிப்பா அத பார்த்து நீங்க அது மாதிரி வழிபட்டாலே போதும் வீட்ல. நம்ம சொன்ன அனைத்து விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவாள் அந்த அம்பாள். இப்போ வந்து நம்ம வீட்ல வந்து எளிமையா நம்ம பூஜை செய்றது அப்படின்னா, காலையில மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஆண்டாளை மகாலட்சுமியாக பாவித்து நம்ம வந்து பூஜை செய்யலாம். அல்லது அன்னை பார்வதி தேவியை, துர்கா தேவியை வீட்ல வச்சு நம்ம வந்து வழிபாடு வந்து செய்யலாம். ஏதாவது நம்ம வந்து நெய்வேத்தியமாக கல்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், பூ, பாக்கு, வெற்றிலை இதெல்லாம் வச்சு நீங்க வந்து வழிபடுங்க. வளையல் வந்து வாங்கி வீட்ல கண்டிப்பா நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா, இந்த ஆடிப்பூரத்தின் சிறப்பம்சமே அம்மனுக்கு வளையல் போட்டு வளைகாப்பு நடத்துவது தான். அதனால கண்டிப்பா நீங்க வெளியில இருக்கக்கூடிய அம்பாளாக இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய அம்பாளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அம்மன், அம்மன் தான். அதனால வீட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோல அது மகாலட்சுமி, துர்க்கை அம்மன், சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, வாராகி அம்மன் இந்த மாரி எந்த சிலையோ, படமோ உங்ககிட்ட இருந்தாலும் 2, 2 வளையலாவது அந்த ஃபோட்டோ இருந்தா, அந்த ஃபோட்டோல அப்படியே மாட்டி விட்டுருங்க. சிலை இருந்துச்சுன்னா, அந்த சிலையில மாட்டி விட்டுருங்க. இத மட்டும் மறந்துறாதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு, நீங்க நம்ம சொன்ன அந்த பூஜை எளிமையாக தீப, தூப ஆராதனைகள் காண்பித்து, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் படைச்சு அம்பாள வந்து வழிபடுங்க. நிச்சயமா உங்களுக்கு சர்வ மங்களங்களும் உங்க வீட்ல பொங்கி பெருகுவதற்கு அந்த அம்மனின் ஆசி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல தான் அந்த திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு கண்டிப்பா பூஜை வந்து செய்யுங்க உங்க வீட்ல. எளிமையா செஞ்சாலே போதும். நம்ம அந்த மனதிற்கு பிடித்த அந்த மன வாழ்க்கை கிடைப்பதற்கு ஆண்டாளையும், மகாலட்சுமியும் அன்னைக்கு வந்து வழிபடுங்க. அதுவும் கண்டிப்பா நீங்க அந்த மனசுக்கு பிடிச்ச அந்த மன வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இந்த மாதிரி வழிபடுவதன் மூலம். இந்த அற்புதமான ஆடிப்பூரத்தன்று நீங்க இந்த ஒரு விசேஷமான பரிகாரத்தையும் செய்யுங்க. ஒரு 5 பேருக்கு அது சுமங்கலி பெண்களாக இருக்கலாம், கன்னி பெண்களாக இருக்கலாம். 2 வளையல், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் உங்க கையால குடுங்க. வீட்ல இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய 5 பெண்களுக்கு வந்து குடுக்கலாம். கோவில்லேன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடுக்கலாம். இது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு செய்வதன் மூலம். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்ததாக நம்ம உடனடியாக திருமணம் நடக்கவும், உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஒரு அற்புதமான நலுங்கு வழிபாடு வீட்டிலேயே செய்றது எப்படி அப்படின்ற பதிவு வந்து போடுவோம். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஹைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.